கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தரை எரிச்சலூட்டுவதை குறித்து பார்ப்போமா? 1 கொரிந்தியர் 10:22 நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா, நாம் அவரிலும் பலவான்களா என்று பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறார். கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டக்கூடிய அளவுல நாம் அவரை விட பலவான்களா? சற்று யோசித்து பார்ப்போம். எரிச்சல் என்பது எதிர் நிமித்தமாக வருகிறது? தூக்கமின்மை, பசி, பொறாமை, நாம் நினைத்தது நமக்கு கிடைக்காமல் இருக்கும் பொழுது எரிச்சல் ஏற்படுகிறது. ஒரு வேலை நிமித்தமாக ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம். ஆனா பஸ் அன்னைக்கு பார்த்து என்ன செய்யும், தாமதமாகிறது. ஏன்னு கேட்கும்போது அந்த பஸ் பிரேக் டவுன் ஆயிட்டு, அந்த இடத்துக்கு அந்த ஒரு பஸ் தான் போகுதுங்கும் போது நம்ம எத்தனையாய் வேதனைப்பட்டு எரிச்சல் அடைவோம். அது எப்படியாக தான் நினைத்தது நடக்காத பட்சத்துல எரிச்சல் ஏற்படுகிறது. சங்கீதம் 37:7 காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினையை செய்கிறவன் மேலும் எரிச்சல் அடைய என்று தாவீது ராஜா சொல்கிறார். காரியங்களை பொறுமையாய் செய்கிறவர்கள் மேல நாம என்ன செய்யக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் நிமித்தமாக பல பாவங்கள் நம்மிடத்துல காணப்படும். ஆபத்துக்கு விலகி, தீமையை விட்டு விலகி இருந்தாதான் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல காணப்படுகிற பிள்ளைகளாக காணப்படுவோம். நேரத்திலும் கூட யோனாவுக்கு நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் யோனாக்கு சொல்றாரு, நீ நினிவேக்கு போ, நினிவே மக்கள் பயங்கரமாக பொல்லாப்பு செய்து கடவுளுக்கு விரோதமா நடக்கிறாங்க, அவங்கள மனம் திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புறாரு. உடனே யோனா, ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்றாரோ அதன்படி கண்டிப்பா செய்ய மாட்டாரு. இவர் அந்த மக்களுக்காக மனஸ்தாபப்பட்டு நினிவே நகரத்தை காப்பாத்திடுவாரு. அதனால நாம இந்த வழியில செல்ல வேண்டாம்னு சொல்லி அவன் தர்சீசுக்கு கப்பல் ஏறி போறான். அந்த கப்பல் என்ன செய்கிறது, பயங்கரமாக கடல் உதலிப்பு நிமித்தமாக கவிழ்க்கப்படுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. அப்போ கப்பல்ல இருக்கிறவங்க இவன்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க. உடனே இவன் சொல்றான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை தூக்கி சமுத்திரத்துக்குள்ள போட்டுருங்க, சரியாயிரும் அப்படிங்கிறான். உடனே இந்த ஜனங்கள் இவனை தூக்கி சமுத்திரத்துல போட்டுறதாங்க. கொந்தளிப்பு நிமித்தமாக அவன் அலக்களிக்கப்படும் பொழுது அந்த ஒரு பெரிய மீன் அங்க அனுப்பி அவனை விழுங்க செய்தவராக 3 நாள் அந்த மீனின் வயிற்றுக்குள்ள அவன் ஜீவனுள்ளவனாக காணப்படத்தக்கதாக அவனை காப்பாற்றுகிறாரு. இந்த சூழ்நிலையை மறந்தவனாக இந்த யோனா காணப்படுறான். இவன் நினிவேக்கு போறான். நினிவே மக்கள்கிட்ட இன்னும் 40 நாள் உண்டு, இந்த நினிவே நகரம் கவிழ்க்கப்பட்டு போவோம் அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தையானது அந்த ராஜாவுடைய காதுகளில் கேட்குது. உடனே ராஜா சொல்றாரு, தங்கள் ஜனங்கள் அனைவரையும் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசம் இருந்து வேண்டுங்கன்னு சொல்றாரு. மாத்திரமல்ல அந்த நாட்டில் உள்ள மிருகங்கள் கூட தண்ணி குடியாம உங்களுடைய உபவாசத்து நிமித்தமாக மக்கள் மனஸ்தாபப்பட்டு உபவாசம் இருக்கிறத பார்த்தவராக ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த மக்கள் மீது மனஸ்தாபப்பட்டு நினிவேக்கு வர இந்த பொல்லாப்பை செய்யாதவராக அவர் காணப்பட்டார். இதை பார்த்தவுடனே யோனாவுக்கு ரொம்ப வருத்தம் உண்டாயிட்டு, நான் 40 நாள் அழிந்து போகும்னு சொல்லினேன், ஆண்டவர் இந்த வார்த்தையை செய்யாதவண்ணா அவர் என்ன செஞ்சாரு, நினிவே மக்களை காப்பாத்திட்டாரு. இதனாலதான் நான் இங்கே போகாம தர்சீசுக்கு போக அன்னைக்கே போனேன், என்ன திரும்பவுமா இங்கே அழைத்து வந்து என்னுடைய வார்த்தை இந்த இடத்துல நடைபெறவில்லைன்னு சொல்லி மிகவும் எரிச்சலுற்றவனாக காணப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போய் ஒரு கூடாரத்தை போட்டு படுத்துக்கிடுதான். படுத்திருக்கும் பொழுது வெயில் நிமித்தமாக உஷ்ணம் ஏற்படுது. ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை அன்னைக்கு வேகமா வளர செய்தாரு. அந்த ஆமணக்கு செடியுடைய நிழல்ல இவன் செய்யறான், குளிர்ச்சியா படுத்து கிடக்கிறான். மறுநாள் ஆண்டவர் இவனுக்கு இவனுடைய எரிச்சலை உணர்த்து விதமாக மறுநாள் அந்த ஆமணக்கு செடிக்கு ஒரு பூச்சியை அனுப்பி அதை அரிக்க செய்ய வைக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கிழக்கில இருந்து உஷ்ண காற்றை அனுப்பி அந்த ஆமணக்கு செடியை பட்டு போகவும் செய்கிறாரு. இதை பார்த்த மக்கள் இன்னும் அவனுடைய எரிச்சல் அதிகமாகுது. ஒரே நாள்ல இந்த செடி வளர்ந்து ஒரே நாள்ல பட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி எரிச்சலுற்றவனாக காணப்படும் பொழுது ஆண்டவர் யோனாவோட பேசுறாரு. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாம நீ வளர்க்காத இந்த ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வளவு வருத்தப்படுத்திய, வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் அறியாத இந்த 120,000 மனிதர்களுக்கும் இந்த மிருக ஜீவன்களுக்கும் நான் பரிதபியாமல் இருப்பேனோன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆக யோனாவின் எரிச்சல் ஆண்டவரை கஷ்டப்படுத்தியது. ஆக யோனா ஆண்டவரை எரிச்சல் மூட்டியவனாக காணப்பட்டார். யோனா ஆண்டவரை காட்டிலும் பலவான் அல்ல. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எரிச்சல் இல்லாதவர்களாக காணப்படணும். அப்படி எரிச்சல் ஏற்படும் பொழுது நம்ம என்ன செய்யணும், அமைதியா உட்கார்ந்து இந்த எரிச்சல் எதனால் ஏற்பட்டது, நான் ஏன் எரிச்சலா இருக்கிறேன், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த எரிச்சலுக்குள்ள காரணத்தை அறிந்தவர்களாக அதற்கு அப்பாடு நாம் எரிச்சல் உள்ளவர்களாக காணப்படாதவனா நம்மை வழிநடத்த ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, நம்முடைய ஆதி தகப்பனுடைய குடும்பத்திலையும் எரிச்சலினால ஏற்பட்ட விளைவு குறித்து நம்ம பார்க்கலாம்.
காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தப்படாங்க. ஆண்டவர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தவராக காணப்பட்டார். காயினையும் அவனுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போ காயினோட முகநாடி வேறுபட்டு எரிச்சலற்றவனாக காணப்பட்டான். ஏன் நீ எரிச்சலாயிருக்கிற, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட 3 பேருமே என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. திரும்ப ஆபேல் வயல்வெளிக்கு போறதை பார்த்து அவனும் வயல்வெளிக்கு செல்றான். இவனுடைய எரிச்சல் அவனுடைய மனதுல மூர்க்கமா இருந்து கொலை செய்தவனாக காணப்பட்டான். காயினோட எரிச்சல் ஒரு கொலை செய்யக்கூடிய அளவில் அவனை உண்டு செய்ததாக காணப்பட்டது. எரிச்சல் என்கிற பாவம் அவனை வேதனைப்படுத்தியது, அவனை கொலைகாரனாக மாற்றியது. இன்றைய சூழ்நிலையில அநேக மக்கள் இப்படியாக எரிச்சலுற்றவர்களாக தான் பலவிதமான கொலை குற்றங்கள் செய்கிறவர்களாக காணப்படுகின்றனர். நம் வாழ்கின்ற இந்த நாட்கள்ல அநேக சம்பவங்களை நம்ம கேள்விப்படுறோம். இது எல்லாவற்றிற்கும் காரணமான இந்த எரிச்சல் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவரையும் அது எரிச்சலூட்டுகிறதாக காணப்படுகிறது. அதனால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, வேதத்தை வாசிக்கிறவர்களாக, நாம் எந்த காரியம் செய்வோம் எனால் 1 தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது ஆண்டவரையும் நாம் எரிச்சல்படுத்த மாட்டோம், நம்மை சார்ந்தவர்களையும் நாமும் எரிச்சல்படாதவர்களாக காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம்ப்பா. சேஷமாக இந்த நாட்களிலும் கூட ராஜா, நாங்கள் உண்மை எரிச்சல்படுத்தாதவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களையும் நாங்கள் எரிச்சல்படுத்தாதவர்களாக வாழத்தக்கதாக நீர் எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும்ப்பா. உம்முடைய வழியில நாங்கள் நடந்து செல்வதற்கு எங்களை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்ப்பா. பொல்லானின் கண்ணுக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.